குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு 5.5 எக்ஸசைஸில் இருக்கிற டிகிரி ப்ரொடக்டரே இல்லாமல் ரூலரும் காம்பஸும் வச்சு எப்படி டிகிரி வரைகிறதுன்றதை பற்றி சொல்ல போகிறோம். டிகிரி வரையணுன்னாலே நம்ம ப்ரொடக்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ப்ரொடக்டர் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் ரூலர் காம்பஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு டிகிரி எப்படி வரைகிறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோம், நான் ஒரு ரே வரைய போகிறேன். என்ன வரைய போகிறேன், ஒரு ரே இல்லை லைன் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ரே, ஒன் சைடு பாயிண்ட்டு, இந்த சைடு ஆரோ. ஸோ இப்படி ஒரு ரே வரைஞ்சாச்சு. இந்த பாயிண்ட் வச்ச இடத்துல ஏ அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஏ அப்படின்னு நேம் கொடுத்துட்டு இங்கே 60 டிகிரி நான் வரையணும் இல்லையா. ஸோ 60 டிகிரி வரைகிறதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. எதுவும் மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. காம்பஸோட நீடில் ஏவில் வைங்க. இங்கே கொஞ்சம் தூரத்தில் சும்மா இப்படி கொஞ்சம் தூரம் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த லைன் மேலே இருந்து ஒரு ஆர்க் ஒன்று இப்படி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த லைனும் இந்த மார்க்கும் மீட் ஆகிற இடத்துல பி அப்படின்னு நேம் கொடுத்துடுங்க. இப்போது உங்கள் அந்த மெஷர் மாறக்கூடாது. அதான் மெயினான விஷயம். இங்கே ஏற்கனவே நீங்கள் ஆர்க் அடிச்சிங்க இல்லையா, அந்த மெஷர் மாறக்கூடாது. அதே மெஷர் வச்சு பியிலேருந்து அகைன் இன்னொரு ஆர்க்கு இந்த ஆர்க் மேலேயே ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த ஆர்க்கும் மீட் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு சி அப்படின்னு நேம் கொடுத்துட்டு ஏசியை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏசியை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ப்ரொடக்டர் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 60 டிகிரி இருக்கும். இதை எழுதிட்டு இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் கிடச்சிடும்.